இதை பார்க்கறது என்ன பார்க்குறாங்கன்னா A can do work in 45 days. He works at it for 15 days and then B alone finishes the remaining work in 24 days. How much time taken to complete 80% of the work in they work together? அதாவது ஒரு ஏங்கிறவர் வந்து வேலையை 45 நாள்ல முடிக்கிறாரு. ஆனா அவர் 15 நாட்கள் மட்டும் வேலை செய்யறாரு. மீதமுள்ள வேலையை பிங்கிறவர் 24 நாள்ல முடிக்கிறாரு. அப்படின்னா 2 பேரும் அந்த வேலையோட 80% செஞ்சு முடிக்க ஆகும் நேரத்தை காணுங்க அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஏ அவருடைய ஒர்க் வருது அப்படின்னா 45 நாள் வருது. இது வந்து ஒரு ஒர்க்கை 45 நாள்ல முடிக்கிறார். ஆனா ஏ வந்து எத்தனை நாளைக்கு முடிக்கிறார் அப்படின்னா 15 நாளைக்கு மட்டும்தான் செய்யறாரு. அப்போ வந்து 15 நாளைக்கு அதை 45 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறது வெறும் 15 நாள்ல முடிச்சா அதனோட வேலையோட பங்கு அப்படின்னா 1/3 ஒர்க்கை மட்டும்தான் அவர் முடிச்சு வைக்கிறாரு. மிச்சம் இருக்கிறது எல்லாமே இருக்கு. அதாவது 1/3 பார்ட் மட்டும்தான் முடிக்கிறார். அப்ப பி அலோன் எவ்வளவு பண்றாரு அப்படின்னா அந்த வேலையை வந்து 24 நாட்கள் முடிக்கிறாரு. அப்ப 1/24 நாட்கள் அப்படி எழுதிக்கலாமா அப்படின்னா எழுத முடியாது. ஏன்னா இந்த ரிமைனிங் ஒர்க்கை தான் முடிக்கிறாரு. அப்ப பியோட ஒர்க்கிங் டைம் என்னன்னா இப்போ ஒர்க்கை வந்து நம்ம வந்து 1 எடுத்துக்கிறோம். அப்ப ஒரு ஒர்க்கை வந்து நம்ம வந்து 1 எடுத்துக்கிறோம். 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து ஆல்ரெடி வந்து 1ல வந்து 1/3 பார்ட் ஆஃப் ஒர்க் வேலை முடிஞ்சிருச்சு. அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 2/3 பார்ட் ஆஃப் த ஒர்க் இருக்கு. 2/3 பார்ட். அப்ப பி செய்யற வேலை என்ன எவ்வளவுன்னா 2/3 பார்ட் ஆஃப் த ஒர்க் இருக்கு. இந்த ஒர்க் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 24 நாட்கள் முடிக்கிறாரு. அப்ப இது என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஒர்க் அதாவது 1/3 கழிச்சது 2/3 ஒர்க் முடிக்கிறாரு. அதை எப்படி எழுதலாம்னா 2/3 ஒர்க்கை வந்து 24 டேஸ்ல முடிக்கிறாரு. இப்ப கட் பண்ணோம்னா 1 12 அப்ப 1/36 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இந்த அதாவது இவர் வந்து அந்த மிச்சம் இருக்கிறது வந்து இப்ப எவ்வளவு செய்யறாருன்னா 1/36 அப்படி வருது. இப்ப இதை நம்ம 2 ஒர்க் பண்ணா அப்படி கேட்டாங்க. A + B ஒர்க் பண்ணா அப்படின்னா இது என்ன செய்யறோம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 1/46 இருந்துச்சு. இது என்ன அப்படின்னா பியோட ஒர்க்கிங் டைம், பியோட ரிமைனிங் ஒர்க்கிங் ஏ செஞ்ச வேலையில இருந்து மிச்ச வேலையை செஞ்சுக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கக்கூடிய நாட்கள் வந்து 1/36. 36 நாட்கள் நமக்கு வந்து கணக்குல வந்து 24 days கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த 24 நாளைக்கு உண்டான வேலையை இவர் மட்டும் செஞ்சாருன்னா கூட 36 நாள்ல போயிடும். அப்ப இது வந்து இது ரெண்டும் ஆட் பண்ணா நமக்கு சரியா போயிடும். இது 1/36 இது ரெண்டுக்கு எல்சிஎம் இருக்கலாம் 45, 36. இது வந்து 9th டேபிள் அடிச்சா 5 4 அப்ப 20 × 9 180 அப்படி கிடைக்கும். அப்ப எல்சிஎம் வந்து 180. இதுல இது போட்டீங்கன்னா 4 30 5 அப்ப 5 மேல வரும். இப்ப என்ன ஆகுதுன்னா 4 + 5 அப்படி கிடைக்கும். அப்ப 9/180 இதை சிம்பிளிஃபை பண்ணா 1 இது 2 0 1/20. இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னா ஒரு அந்த வேலையை வந்து சேர்ந்து செஞ்சா 1/20 நாட்கள் முடிச்சிருவாங்க. அது மொத்தம் 20 நாள்ல முடிச்சிருவாங்க. ஓகே, இப்ப 80% ஆஃப் தட் ஒர்க் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா சாரி கேளுங்க என்ன கேள்வி பாருங்க 80% முடிச்சா அப்படி கேட்டாங்க. இப்ப 80% ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா இப்ப 1/20 20 days அப்படியே எனக்கு. அப்ப 80/100 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 2 0 இங்க 0 0 வெட்டிடலாம். அப்ப 16 நாட்கள். அதாவது இவங்க என்ன செய்யறாங்கன்னா 80 days ஆஃப் ஒர்க் முடிக்கிறதுக்கு 80 days ஒர்க் முடிக்கிறதுக்கு நமக்கு எத்தனை நாட்கள் தேவை 16 செஞ்சுருவாங்க. அதுல 80% 16 நாட்கள் செஞ்சிருவாங்க. இது வந்து இந்த சமூக ஆன்சர். தேங்க்யூ.